Hello friends, welcome to my channel Cook's Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் சிக்கன் சுக்கா. இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு என்னென்ன தேவை, இந்த செய்முறை என்னன்றது வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டு அதோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கேஸை லோலே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா மல்லி சீக்கிரம் கருகிரும், அப்புறம் டிஷ்க்கான டேஸ்ட் மாறிடும், அதோட டெக்ஸ்சரும் மாறிடும். நான் இப்போ ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் கொரன்னு அடிங்க. இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனோட என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா அதில் ஒரு ½ லெமன் கூட ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை சாப்பரில் போட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு சேர்த்து அதை சூடு பண்ணிக்கோங்க.
அந்த எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம சாப் பண்ணியிருக்க அந்த வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம மேரினேஷனுக்கு வச்சுருந்த அந்த சிக்கன் எடுத்து வெளியில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அது அந்த ஆனியனில் இது சேர்த்துருங்க. எல்லா சிக்கனையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அதை நல்லா திருப்பி கிண்டி விடுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, கீழே அடி பிடிக்காத அளவுக்கு. அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்றா வர வரைக்கும் அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலாவோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எண்ணெயும் விட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை போட்டு ஒரு பெரட்டி அதுக்கப்புறம் இறக்கி வச்சிருங்க. இந்த சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சுக்காவை நீங்கள் சாதத்து கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி பரோட்டா தோசைன்னு சொல்லி அது கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.